புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மின்சாரம் தாக்கிய மாணவனுக்கு அரசு மருத்துவமனையில் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மருத்துவர் பணியில் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை என கூறி முதலுதவி சிகிச்சை கூட அளிக்காமல் விட்டதால் சிறுவன் உயிரிழந்த சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, முதலுதவி சிகிச்சை அளிக்க ஒருவருக்கு கூட மனமும் இல்லை. இந்த சூழலில் மின்சாரத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவன் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்து விட்ட சோகம் நேர்ந்துள்ளது. 20 நிமிடங்கள் கால தாமதமானதால் ஓர் உயிர் பறிபோனது குறித்து தாய் கதறி அழுது கேள்வி எழுப்பும் காட்சிகள் தான் இவை. 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்கன்னா அந்த பையனை காப்பாத்திருக்கலாம். மகாடி பிளாஸ் போல உங்களுக்கு என்ன பண்ணாங்க? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க? ஒண்ணுமே பண்ணலையமா? சீட் எழுத ஒரு கூட்டாட்சி வந்து நிறுத்தி வச்சு போகணும்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஏமா இந்த காலத்தை கூட இப்படி இருக்கு கேட்டு உள்ள போட்டு உள்ள செத்து போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லுங்க. யாரு பயத்துறாங்க? இந்த ஒரு கிராமத்தில் மட்டும் 12 டாஸ்மாக் கடைகள் உள்ளது. ஆனால் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் பணியில் இல்லாமல் போனது எப்படி என பொதுமக்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். 12 பார் இருக்குதுங்க, 12 பார் மட்டும் தான் இருக்குது. 20 கிராமத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. 12 பார் இருக்குதுங்க. பக்கத்துல சரௌண்டிங்ல 4 பார், இந்த ஒரு ஊர்ல 8 பார் இருக்குது. இந்த ஒரு ஊர்ல குடிக்கிறதுக்கு எல்லாம் போறாங்க. இந்த டிரைவர் யாரும் ஒரு ஆள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் ஒரு இளம் உயிர் பறிபோன சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்னப்பேட் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கார்த்திகேயன், ரேகா தம்பதி. இவர்களின் மூத்த மகன் திரிஷாந்த். இவர் திருக்கனூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஞாயிற்றுக்கிழமை கிராமத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர் வீடு திரும்பி குளிப்பதற்காக ஹீட்டரில் தண்ணீர் சுட வைத்துள்ளார். அப்போது தண்ணீர் சூடாகிவிட்டதா என்று கையை வைத்து பார்க்கும்போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். இதையடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் மண்ணாடிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அப்போது மருத்துவமனையில் மருத்துவரும் இல்லை, ஆம்புலன்ஸும் இல்லை. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் தைப்பூசத்தையொட்டி விடுமுறை கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அங்கிருந்த ஒரு ஆம்புலன்ஸும் வேறு ஒருவரை அழைத்து வருவதற்காக சென்று விட்டதாக கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மின்சாரம் பாய்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு கோல்டன் அவர்ஸ் என்று கூறப்படும் சிகிச்சை அளிப்பதற்கான முக்கியமான தருணங்கள் கடந்து கொண்டே இருந்தது. உடனே அரசு மருத்துவமனை ஊழியர்கள் ஒரு காரை வாடகைக்கு எடுத்து சிறுவனை புதுச்சேரியில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு ஒரு முதலுதவி சிகிச்சை கூட அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. வேறு வழியில்லாத சிறுவனின் உறவினர்கள் ஒரு காரை வாடகைக்கு எடுத்து உடனே சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் 20 நிமிடத்திற்கு முன்பே அழைத்து வந்திருந்தால் சிறுவனை காப்பாற்றி இருக்கலாம் என நொந்து கொண்டனர். அரசு மருத்துவமனையை நம்பி தங்கள் ஒரே குழந்தையை பறிகொடுத்த பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் திருக்கனூர் புதுச்சேரி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி எம்எல்ஏவும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உறவினர்கள் அமைச்சரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு மருத்துவமனையில் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுக்காததும் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்களுமே சிறுவன் உயிரிழக்க காரணம். அதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என்று அமைச்சரிடம் அவர்கள் கேள்வி எழுப்பினர்.
ஏன் சார் ஆம்புலன்ஸ் இருந்தா ஏன் இல்லைன்றாங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் அதான், ஆம்புலன்ஸ் இல்லைன்னா ஆம்புலன்ஸ் இல்லைன்றாங்க. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் பணியில் இருந்த மருத்துவர்களை கடுமையாக கடிந்து கொண்டார். அரசு அனைத்து வசதிகளுடன் மருத்துவமனையை ஏற்பாடு செய்துள்ள நிலையில் மருத்துவர் இல்லை, ஆம்புலன்ஸ் வசதி இல்லை என கூறி அனுப்பியது தவறு என்று கண்டித்த அமைச்சர் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். அட்லீஸ்ட் நீங்கள் அவங்க கார் எடுத்தாங்க, எதாவது பண்ணாங்க, அவங்களோட இதில் அந்த பிள்ளைய அப்படியே காசு ஒன்று எதாவது பண்ணாங்க. அவங்க கூட யாராவது நீங்கள் கூட பஸ் சைடு பண்ணுறதுக்காக அவங்க கூட போயிருக்கா இல்லையா? அவங்க எல்லாமே MBBS படிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சியாக இருக்கிறான். இப்போ அவனை காவந்து பண்ணுறத விட்டுட்டு நமக்கு அதோட காரணம் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் ஒரு பஸ் சைடு பண்ணியிருக்கலாம். அதான் ஒரு சான்சஸ் இருக்கும். அதுவும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அப்புறம் எதுவும் இங்கே ஆஸ்பத்திரி? கிராமப்புற மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகத்தான் அந்தந்த பகுதிகளில் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிகிச்சைக்கு வரும் அனைவரிடமும் நகர பகுதிகளில் உள்ள பொது மருத்துவமனைக்கு அனுப்புவது தவறு என்றும் அமைச்சர் கண்டித்தார். இன்னொரு விஷயம், எல்லாத்துக்குமே வந்து நீங்க பாண்டிக்கு போங்க ரெஃபர் பண்ணி எழுதுறதுக்கு இங்க எதுக்கு ஆஸ்பத்திரி? இவ்வளவு ஃபெசிலிட்டியோட இவ்வளவு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து இவ்வளவு டெக்னீஷியன் 30 பேர் இருக்கு. அப்போ டியூட்டியில இருக்கிற டாக்டர் இப்போ அவங்க என்னதான் பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம். அவங்க ஒழுங்கா படிச்சுட்டு வராங்களா இல்ல இதுக்காக வந்து எப்படி வந்துருக்காங்க? அவங்க எல்லாம் அந்த டைம்ல யார் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து டியூட்டியில இருந்தாங்களோ அவங்க பேர் எனக்கு இமீடியட் ஆக்ஷன் தேவை. அந்த பிள்ளை கூட போகாத தப்பு, ஆம்புலன்ஸ் கொடுக்காத தப்பு, எனக்கு இமீடியட்டா இதுக்கு எல்லாமே எனக்கு ஒரு ஆக்ஷன் தேவை. நான் டிஎம்எஸ்கிட்டையும் பேசுறேன். இனிமேல் ஒரு விஷயம் இது மாதிரி இங்க இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கூடாது. என்னன்னு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லிடுறேன், அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ரெப்ளை பண்ணுறேன். மின்சாரத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவன் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.